செக்ஷனில் உங்களுக்கு வரும். 2019 அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஆம்னு கொடுத்துடணும். அதுமாதிரி அதோட ரெஜிஸ்டர் நம்பர். 2024 அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஆம்னு கொடுத்துடணும். அதுக்கான நம்பர் இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐ ஹேவ் ரெட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் வரும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டிக் அடிக்காமல் அடுத்த செக்ஷனுக்கு நீங்கள் போகவே முடியாது. அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேருக்கு எனக்கு அமௌண்ட் கேட்குது சார்னா, இப்போ கடந்த 2019-24 டிஆர்பியில் ஆதார் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா ஆதார் கார்டு தான் இப்போயும் கொடுக்கணும். அப்போ ஓட்டர் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா இப்போயும் ஓட்டர் ஐடி தான் கொடுக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் தான் கொடுக்கணும். என்ன அடையாள சான்று ஏற்கனவே கொடுத்துருந்தீங்களோ அதை தான் இப்போயும் பதிவு பண்ணணுங்கிறத நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இல்லைனா உங்களுக்கு இப்போ பணம் கட்டுறதுக்கு உங்களுக்கு கேட்கும். ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, லாஸ்ட் ஸ்டடி சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுவீங்க. இல்லை வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் ஒரே சிங்கிள் பிடிஎஃப்ல கேட்டிருக்கும். இது இப்போ மேண்டட்ரி இல்லை, ஏன்னா இதுக்கு டைம் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கீழே ஐ சர்டிஃபை தட் எபோவ் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட். ஐ வில் கேர்ஃபுல்லி டீட்டெயில் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் கேர்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். வித்தவுட் மை அட்வென்ட் எரர் டைப்பிக்கல் இதெல்லாம் என்னோடது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சப்மிட் பண்ணி இந்த இடத்துல ஒரு டிக்கை கொடுத்து சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க செக்லிஸ்ட் ஒன்று சொல்லுவாங்க. அப்ளிகேனோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுச்சா, அப்லோட் ஆகிடுச்சு. சிக்னேச்சர் வந்து அப்ளிகேனோட இது அப்லோட் ஆகிடுச்சா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் ஆகிடுச்சா, எஸ்எஸ்எல்சி, 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, யூஜி டிகிரி அண்ட் யூஜி கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, பிஜி ப்ரொவிஷனல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜி கன்சால்டேட்டு, பிஹெச்டி டிகிரி அது ப்ரொவிஷனல் அண்ட் செட்டு, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஆர் டிசி. நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னால் ஒன்று வாங்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே டிசி வந்து உங்கள் காலேஜில் ஏற்கனவே கடைசி டைம் படிச்சிருந்தப்போ இருந்து பார்த்தீங்களா அதை நீங்கள் கொடுக்கலாம். லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் இது யாரை எந்த ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்டையோ இல்லை ரெஸ்பான்சிபிள் பர்சன்ட்டையோ வாங்கலாம். ஃபோட்டோ ஐடியை வந்து அப்லோட் பண்ணி இதை கொடுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேலே கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபீஸ் வந்து 0 அப்படின்னு எக்ஸம்ப்டட் இருக்கும். புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இங்கே பணம் கட்டி தான் ஆகணும். பழைய 2019 அப்ளை பண்ணி 2024 அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல அப்ளை பண்ண தேவையில்லை. அதாவது உங்கள் நம்பர்லாம் ஏற்கனவே நம்ம முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 0ன்னு வரும். நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து உங்களுக்கு விலக்கடிக்கப்படுகிறது, எக்ஸம்ப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறுதிமொழி நிறைய டிக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆசிரியர் தேர்வு விண்ணப்பத்தில் அறிவுரைகள்லாம் நான் படிச்சுட்டு அது படித்ததுக்கப்புறம் தான் விண்ணப்பத்தையும் நான் பார்த்துருக்கேன். இதில் ஏதாவது நிபந்தனைக்கு என்னென்ன இருக்கோ அந்த நிபந்தனைக்கு உட்படுறேன். இது நம்பர் 1. நம்பர் 2, இந்த விண்ணப்பத்தில் என்னால் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்துமே எனக்கு தெரிஞ்சு, அதாவது ப்ரிவியூவில் நான் உள்ளே பார்த்ததுலேயே என்னால் சரிபார்க்கப்பட்டது. ப்ரிவியூ பார்த்தாச்சு. 3வது பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் எல்லாமே ஏதாவது ஒன்று தவறாக இருந்துச்சுன்னா எந்த நிலையிலும் என்னோடய கேண்டிடேட்டுக்கு வந்து கேன்சல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு போட்டு. 4வது பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்தேன். அதில் இருக்க உண்மையில் இருக்கிறது சரியானது, என்னோட அது தெரியும். அதான் தேர்வுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ இந்த விவரங்கள் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா, உண்மைக்கு புறம்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நிராகரிப்பு ஆசிரியர் தேர்வு ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. 5வது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற எந்த முறையற்ற வழிகளையும் நான் மேற்கொள்ள மாட்டேன்.